எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல். இது நம்ம பார்க்குற வீடியோவில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விதமான அதாவது தமிழ்நாடு கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு அவருடைய அரசியல் வெற்றிகளை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி வந்தார், எப்படி சிஎம் ஆனார், என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தார் அப்படிங்கிறத சேலம் மற்றும் எடப்பாடி தொகுதி நெருங்கல் ஊராட்சி சாதாரண கொடுத்துட்டு பிறந்தது 1912 சட்டமன்ற முக்கியமாக அவங்களுக்கு மகனாக சொல்கிறார். ஈரோட்டில் பிஎஸ்சி படிப்பு முடிச்சிருக்காரு. 1990 கோவில்பட்டி செயலாளராக இருந்தார். அந்த வருஷம் 1990 கட்சி சேலம் நாட்டு மாவட்ட இணைச் செயலாளராக ஜாயின் பண்ணியிருக்காரு. 1991 சேலம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கார். 1991 சேலம் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிற 2002 தமிழ்நாடு சிமெண்ட் காங்கிரஸ் தலைவராக மாறியிருக்காரு. 2006 ஏழுக்கு வெளிப்படை செயலாளராக இருக்கார். அப்புறமா 1989 ஜெயலலிதா சார்பில் சேவல் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. திருச்செந்தூர் தொழிலாக ஜெயிச்சிருக்காரு. 2010 வெற்றி பெற்று எதிர்கட்சி வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் 1,60,184 ஓட்டு வித்தியாசத்தில் டிஎம்கேவோட வேட்பாளரை தோற்கடித்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. டிஎம்கே வந்து முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆளுநர் வந்து சேலம் டிஎம்கே போட்டியாக இருந்துச்சு. ஆனால் அதை சேலம் டிஎம்கே போட்டியாக வந்து ஏடிஎம்கே போட்டியை மாற்றினதில் இபிஎஸோட பங்கு ரொம்ப முக்கியம் இருக்குது. 2011 ஏடிஎம்கே 2014 2021 10 தொகுதிகள் வந்து சேலம் வடக்கு தொகுதி தவிர மிச்சம் எல்லா தொகுதியிலுமே ஏடிஎம்கே தான் இருக்காங்க. 1951 வந்து நடந்த எலெக்ஷனில் வந்து இந்த வருஷம் ஏடிஎம்கே வர வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்கே சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து பாமக சொல்லியிருக்காங்க. 1989 91 2014 2021 சொல்லியிருக்காங்க. அவருக்கு வெற்றியை சாதாரண ஒரு கிளைக்கழகத்தில் ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு சரியாக ஒர்க் பண்ணல. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமர்த்தியமான திறமைசாலி. 2014 இவர் வந்து இந்த விஷயத்தால் அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் கடைசி வீட்டில் நிற்கப்பட்டவர். ஆனால் கடைசி வீட்டில் இருக்கப்பட்டாங்க. கண்டிப்பாக அவருக்கு திறமை அவருடைய சாமர்த்தியத்தால் தமிழ்நாட்டில் சட்டமன்ற எதிர்ப்பு தலைவராகவும் டிசைன் கட்டலாகவும் இருக்கக்கூடியவர். 1954 பள்ளத்தில் அவர் திறமை வந்து 1926 வரைக்கும் பல ஸ்டேட்ஸ் நடந்திருக்காரு. அது சொல்லியிருக்காரு. பிஎஸ்சி படிச்சு ஒரு மனுஷன் இவருக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய விமர்சனம் தான் சத்யநாராயண காலேஜ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க சிஎம் பதவி கிடைச்சது. ஏன்னா அந்த சிஎம் பதவி வந்து தென்கோட்டைக்கு போயிருக்கு, செம்மனுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 2016 சமயத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் சிஎம் அப்படின்னா அது வந்து பெரிய தப்பே கிடையாது. காலநிலையெல்லாம் மாற்ற கிடையாது. அந்த இடத்துக்கு வந்து கட்சி வந்து பிரச்சனைகளும் காந்து கொடுக்காது. அதுவே பெரிய திறமை சாமர்த்தியம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. அது நல்லது கூட வரக்கூடிய விஷயம் கூட. சிஎம் கே பண்ணலாம், எஸ்எஸ் சிவன் அவர்களா இல்லை எஸ்ஏசிபி விஜய் அவர்களா மக்கள் வந்து படிச்சு 1952 12 லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1971 இடைத்தலை ஜாயின் பண்ணி 1990 கட்சி பற்றி வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல ஜெயிச்சிருக்காரு. சில இடத்துல தோல்வி பண்ணிருக்காரு. இதோட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு எங்கள் முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ஒரே நேரத்தில் எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம். வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஎம் தொழில் தான் சிஎம் பற்றி வீடியோ போடுறோம். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி பொறுத்த வரைக்கும் விஜயரையா காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு 18 கட்சிகள் இருக்குது. அந்த கட்சி பற்றி வீடியோ நான் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி